என்னோட இன்னைக்கு கெஸ்ட் பேரு அரசி. அரசி அப்டின்னா, எனக்கு வந்து ஒரு பயங்கர போல்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட் பெர்சன் அப்டின்னு தான் ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரும். எனக்கு அரசிய 1999லேருந்து தெரியும். இப்போ வரைக்கும் அதே மாரி தான் இருக்கா. ஸோ எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நம்ம கூட போல்டா, தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து அரசி. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ வந்து மல்டி டேலண்டட், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போய் அவகிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். யார் இந்த பொண்ணு? டிவியில் பார்த்துருக்கோமா, மூவியில் பார்த்துருக்கோமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், நம்ம நேராக அவங்கக்கிட்டேயே போய் கேட்கலாம். இவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டிங்க. டான்ஸில் பின்னுவாங்க, வீணை வாசிப்பாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்களேன். ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் கூட பண்ணுவாங்க. இவங்களுக்கு 2 பெட் டாக்ஸும் இருக்கு. யாருமா நீ அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. வாங்க வீடியோல போய் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஹாய் அரசி, வெல்கம் டு செல்வி ஸ்பாட்லைட். ஹாய் மெட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஸோ டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். அரசி அப்படின்னு பார்த்தாலே எனக்கு ஒரு ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட், வெரி வெரி போல்டு பர்சனாலிட்டி அப்படின்னு எப்பயுமே தோணும். இந்த பர்சனாலிட்டி வந்து உனக்கு இன்பார்னா இல்ல சிச்சுவேஷனலா அப்படி நீ ஆயிட்டியா? எப்படி, how do you look at it? ஒரு குட்டி பேக்ரவுண்ட் நான் சொல்லணும் இதுக்கு. ஓகே. என்னன்னா, நான் வந்து பொறந்த உடனே வந்து நான் பாட்டி வீட்ல தான் வளர்ந்தேன். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில தான் இருந்தோம் நாங்கல்லாம். எங்க தாத்தா இறந்த பிறகு வந்து எங்க அம்மா என்னைய வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ அப்ப என்னன்னா, அம்மாவ ஸ்டடியிங், ஒர்க்கிங் எல்லாமே அட் த சேம் டைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து தனியா நான் எல்லாமே பாத்துக்கிற சிச்சுவேஷன் அப்ப 6 வயசுல இருந்தே எனக்கு வந்து வந்துருச்சு. இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பாட்டியுடைய ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் அண்ட் அத்தை, மாமாக்கள் எல்லாரும் இருக்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் எதுவுமே இல்லாம வந்து தனியா நம்ம வந்து ஒரு இடத்துல மாட்டினா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சோ அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு பயத்தோடயே தான் நான் இருந்தேன். ஒரு டீனேஜ் பருவமும் சரி, வளர்ந்து வர இந்த ஸ்கூல் டேஸ்ல நான் தனியா போயிட்டு வந்தாலுமே ஒரு பயம் எப்பயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ யாரையும் நம்ப மாட்டேன் நான் லேஸ்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்தது. பட் திடீர்னு காலேஜ்ல தான் நான் வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த ஒரு தைரியம் வந்ததே வந்து காலேஜ்ல ஒரு இன்சிடென்ட்னால தான். ஏன்னா ஈவ் டீசிங் எல்லாம் வந்து ரொம்ப காமன் காலேஜ்ல. நான் படிச்ச காலேஜ் வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா ஒண்ணு. 2வது பசங்க எல்லாம் ரொம்ப வந்து பேக்வர்ட் மென்டாலிட்டி இருக்கிற பசங்க தான். சோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபேரா இருக்கு, இங்கிலீஷ் பேசுற பொண்ணு வருது அப்படின்றப்ப வந்து அதை எப்படி நெகட்டிவா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்ப இனிஷியலி ரொம்ப பயந்து போய் நான் வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு நான் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்ப வந்து எங்க அம்மா தான் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சகஜம். இதெல்லாம் வந்து நீ இது எடுத்தெறிஞ்சு வெளியில வரணும். அவங்க சொல்றவங்க வந்து சொல்லிட்டே இருக்கட்டும். 10 வாட்டி சொல்லுவாங்க. ஆனா நீ ஒரு வாட்டி நிமிர்ந்து திரும்ப பாரு. சொல்லு. அப்ப வந்து உனக்கு ஒரு டோட்டலி ஒரு டிஃபரண்ட் இது கிடைக்கும். பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நெறைய. ஆனா இது வந்து நான் வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். பட் நெக்ஸ்ட் டேயே அத நான் இம்ப்ளிமெண்ட் எனக்கு எப்பயுமே ஒண்ணு கேட்ட உடனே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் நானு. உடனே அடுத்த நாளே நான் வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அப்படி பண்றப்போ வந்து எனக்கே ஒரு இனம் புரியாத ஒரு சாட்டிஸ்பாக்ஷன். சார் எப்படி அதாவது மரத்துக்கு பின்னாடி நின்னு பேசுறாங்க. ஆனா தைரியமா நான் ஒண்ணு திரும்ப கேள்வி கேட்ட உடனே யாராலயும் வந்து மூஞ்சிக்கு முன்னால நின்னு பேச முடியலையே! அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இருக்கு பாரு, பயங்கர இதாயிடுச்சு. அது ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கயேன். எதுனாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் குடுத்தது அந்த ஒரு இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, நான் எல்லாத்துலயுமே நான் வந்து இன்ஃபாக்ட் ரொம்ப ஓப்பனா வந்து போக ஆரம்பிச்சுட்டேன். யாருக்காவது அப்படின்னா கூட நான் வந்து போய் நிக்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு கொஸ்டின் டி. இப்போ நீ சொல்றல அவங்கள
திரும்ப நீ வந்து பேசுன, கொஸ்டின் கேட்ட அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நின்னுதா? அது கம்மியாச்சா? இல்ல என்ன இல்ல. அது இனிமே நிக்க போறதில்ல. ஏன்னா, ஒரு பொண்ணுங்கள பார்த்து ஈவ்டீசிங் பண்றதுங்கிறது வந்து காலகாலமா நடந்துட்டு வர்ற விஷயம். ஓகே. ம். என்ன பொண்ணுங்க வந்து அத கேட்டுட்டு நம்ம வந்து உடைஞ்சு போயிடுறோம். நம்ம வந்து அதுக்கேத்த மாரி நம்மளையே நம்ம இது மாத்திக்கிறோமே தவிர்த்து, அத விட்டு வெளியில வந்தா நமக்கு வந்து இன்னும் வேற லெவல் இது கிடைக்கும் அப்படிங்கிறது. அது நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்ஷனே தவிர்த்து, நம்மள கரேஜியஸா ஆக்குறதே தவிர்த்து, அது ஒண்ணும் மாறப் போறதில்ல. சிச்சுவேஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி த சேம். ஆனா, யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம இதெல்லாம் வந்து தாண்டி வந்துரலாம். ம். அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதுதான் ஆசம். முக்கியம் நமக்கு. நீ ஓகே. வந்து அதுல நீ ஸ்ட்ராங் ஆயிருக்க. பெர்ஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. ஒரு ஒரு லெசன்லயும் லெசன்ஸ் லேர்ன்ட் மாதிரி, இதுல ஒரு லெசன் லேர்ன்ட் எனக்கு. அது அவ்வளவுதான். அதுல இருந்து நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தனியா நிக்கிற தைரியமும் இருக்கு. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் வந்து டக்குன்னு ஃபேஸ் பண்ற தைரியமும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துருச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடி. நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தேவையான இடத்துலயும் யூ வில் பி. அப்புறம் நம்மளுக்கு கிளாஸ் கட் பண்றது, நம்ம வெளியில போறது, இதுக்கு எல்லாமே உன்னதான் ஸ்கேப் கோட்டா யூஸ் பண்ணுவோம். அப்பயும் நீ வந்து எங்களுக்காக போல்டா போய் நிப்ப. சோ தேங்க் யூ ஃபார் தட். ஏன்னா, அதாவது அந்த என்ஜாய் பண்றதும் வந்து பண்ணணும். அதுதான் ஃபன் காலேஜ் லைஃப்ல ரைட்? நம்ம வந்து அதையும் மிஸ் பண்ணிறக்கூடாது இல்லையா? அதனால எனக்கு என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணேனோ ஸ்கூல் டேஸ்ல, அது எல்லாமே நான் வந்து அனுபவிச்சிடணுன்றது தான் என்னுடைய கோலா இருந்தது. நான் எம்சிஏ ஜாயின் பண்ண உடனே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது. இட்ஸ் மை லக் ஆக்சுவலா சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா, ட்ரஸ்ட்வொர்தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து என்னால யோசிக்க முடியல. சோ அண்ட் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கோம் பாரேன். அவ்வளவு வருஷம் கழிச்சு நம்மளும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்ன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. சோ நம்ம வில்லேஜ் எஜுகேஷன் அத பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது, சோ மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ்ல ஒரு சின்ன டவுன்ல இருந்து வளர்ந்து, இப்போ நீ வந்து யுஎஸ்ல யூ ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன். இந்த குரோத்த வந்து நீ எப்படி பார்க்குற? நான் அதுக்கு வந்து நெறைய ஹார்ட் ஒர்க் இருந்தது. என்னோட சைட்ல இருந்தும். ஏன்னா, எனக்கு இஷ்டப்பட்டது ஒண்ணு. ஆனா நடந்தது இன்னொன்னு. ஓகே. நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா, ஃபார் சம் ரீசன் எங்க அப்பா வந்து வேற ஸ்டேட்ல படிக்கக்கூடாது. ஈவன் அவருக்கு என்னன்னா, ஒரு பஸ் ஏறி போய் படிக்கணும் அப்படின்றது அதாவது பொண்ணு அனுப்புறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு. ம். சோ, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்ப நான் வந்து சரி பிஎஸ்சி பிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன். எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் பிசிக்ஸ். ஆனா என்ன, என்னோட ஒரே ஒரு ஆம், என்னோட மென்டாலிட்டி என்னன்னா, ஒண்ணு பண்ணோம் அப்டின்னா, அது நல்ல பெஸ்ட்டா பண்ணணும் அப்டிங்கிறது தான் எனக்கு எப்பயுமே தோணும். அதனால அது என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் வந்து படிக்க மாட்டேன் அப்டின்னு சொல்ல முடியாது. ஆர் ராதர் வந்து நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன் அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப வரவும் என்னால முடியாது. சோ இந்த நெவர் கிவ் அப் அப்டிங்கிறது வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாலிசி. ஓகே. அத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் நானு. அப்படி இருக்கிறப்ப வந்து பிசிக்ஸ் படிச்சேன். பிசிக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றது? எதுவுமே இல்ல. அதாவது பேரண்ட்ஸ் வந்து தமிழ் பேக்கிரவுண்ட். சோ நான் எடுத்தது பிசிக்ஸ். பிசிக்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்றப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் எம்பிஏல இருந்தது. ஆனா எம்பிஏ வந்து அகைன் ஜாயின் பண்ண முடியல. சோ எம்சிஏ ஜாயின் பண்ணேன். சோ கம்ப்யூட்டர்ல அப்படின்றப்ப அதுவும் புதுசு தான். அதுக்கும் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டேன். அத ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு உடனே இங்க யூஎஸ்க்கு வந்துட்டேன். சோ யூஎஸ் வந்த பிறகு ஆல் தி சேலஞ்சஸ் அந்த வேலை வாங்குறது, அந்த இதெல்லாம் நெறைய இருந்ததுன்னு வச்சுக்கயேன். சோ சின்ன சின்ன வேலையா தான் ஆரம்பிச்சேன். ஆனா எப்பயுமே என்னுடைய ஹார்ட் ஒர்க்கிங் இருந்ததுனால, என்னால ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து மேல ஏறி வர முடிஞ்சது. அந்த விஷயத்துல நான் என்னைய தான் சொல்லிக்கணும். ஏன்னா, எனக்கு அப்புறம் சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னைய ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அம் அவங்க ஃபீல்டும் தனி, என் ஃபீல்டும் தனி. இருந்தாலும் வந்து அவங்க வேற விதத்துல எந்த விதத்துல என்ன கைட் பண்ண முடியுமோ, அந்த விதத்துல எல்லாம் என்னைய கைட் பண்ணி வந்து ஒரு மோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் என்னுடைய பெஸ்ட் ஃபிரெண்டு, பெஸ்ட் லவர் அண்ட் பெஸ்ட் கைட் அண்ட் டீச்சர் எவ்ரிதிங். சோ ஆல் இன் ஒன் என்ன பொறுத்தவரைக்கும். அதுதான் வந்து சொல்லணும் நானு. வெரி நைஸ், வெரி நைஸ். அதுல நீ சொல்றதுல 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் நெவர் கிவ் அப். அது எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சோ ஆசம். வெரி, எஸ். வெரி வெல் டன் சோ ஃபார். தேங்க் யூ. அப்புறம் நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அரசியும் பார்த்திருக்கேன். மல்டி டேலண்டட். ஓகே. நீ வந்து டான்ஸ் பயங்கரமா ஆடுவ.
வீணை வாசிப்ப, பாட்டு பாடுவ, ஆர்ட் ஒர்க் நிறைய பண்ணுவ. இப்படி நிறைய இருக்கும்போது நீ இப்ப என்னெல்லாம் வந்து ஃபோக்கஸ்டா சரி ஐடி படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கணும், முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஜாபா பண்ணணும், யூ வில் கெட் அ குட் லைஃப் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இந்தியால ஐ வுட் சே பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ given an opportunity, நீ வந்து இஃப் யூ லுக் பேக் அட் யுவர் லைஃப், என்ன ப்ரொஃபஷன் எடுக்கணும்னு நினைப்ப, இல்லாட்டி இந்த உன்னோட பேஷனேட்டா இருக்கிற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல போயிருப்பியா, இல்ல உனக்கு ஏதாவது ப்ரொஃபஷன் மாறணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருக்கா? ஆக்சுவலி வந்து ப்ரொஃபஷன் மாறணுங்கிறது இப்போ மாற முடியாது. பட் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து டாக்டரா தான் ஆயிருப்பேன் நானு. ஸோ என்னுடைய சின்ன வயசு கனவு வந்து டாக்டர் தான். நான் டாக்டர் ஆகணும். ஏதாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு. அந்த மாதிரி தான் நான் வந்து நோட் புக்லாம் கூட நான் வந்து டாக்டர் அரசின்னு தான் எழுதி வைப்பேன். ஸ்கூல் நோட் புக்லலாம் கூட நான் டாக்டர் அரசின்னு தான் எழுதி வச்சிருக்கேன். பட் அது வந்து நடக்காத பட்சத்துல ரைட். ஆனா அது நடக்காத பட்சத்துல வந்து அந்த மனச தேத்திட்டு வேற ப்ரொஃபஷன் ஜாயின் பண்ணிட்டேன். மீன்வைல் இந்த நடுவுல வந்து டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து என் கூட ஜானகின்னு ஒரு பொண்ணு படிச்சா. அவ கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போய் டான்ஸே ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த நல்லா வர ஆரம்பிச்சது. அவங்க டீச்சரும் வந்து தனி ஒரு இதுவெல்லாம் எஃபோர்ட் போட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் நான் 3 பேர்கிட்ட நான் வந்து டான்ஸ் ஃபுல்லா படிச்சிருக்கேன் நானு. ஸோ அதனாலதான் என்னால வந்து எந்த மாதிரி இருந்தாலும் என்னால ஸ்டெப் பிக்கப் பண்ணிக்க முடியும். மோர் மாடர்ன் இது நான் போக மாட்டேன். பட் கிளாசிக்கல் ட்ரெடிஷனல் எதுனாலும் சரி ரொம்ப ஈஸியா என்னால வந்து ஆடிட முடியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய 2 கண்ணுன்னு நான் யோசிக்கிறது வந்து ஒண்ணு டாக்டர் ஆயிருந்திருக்கணும், இன்னொன்னு வந்து டான்ஸ். பட் அந்த கனவு வந்து கனவாவே தான் இருக்கும். இது டான்ஸ் மட்டும் தான் என்னால வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால, இப்ப அடுத்தது அப்படின்னு என்னுடைய லைஃப்ல வந்து போணும் அப்படின்னு நான் நினைச்சது என்னன்னா மியூசிக். மியூசிக் எனக்கு வந்து படிக்கிற சான்ஸ் கிடைக்கல. எனக்கு வீணை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன பிள்ளையில இருந்தே நான் வந்து அது படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ நான் யுஎஸ்ல வந்து பல இடத்துல நான் மூவ் பண்ணி போறப்ப கூட எனக்கு எங்கேயும் வந்து இந்த மாதிரி சொல்லி தராங்க அப்படிங்கிற மாதிரி கிடைக்கல. பட் டாலஸ் இஸ் ஒன் பிளேஸ் அந்த இத வந்து உடைச்சிடுச்சு ஆக்சுவலி. சோ இங்க வந்து ஒரு ஒரு டீச்சர் கண்டுபிடிச்சிட்டேன் நானு பக்கத்துலயே, வீட்டுக்கு பக்கத்துலயே. அவங்க இது பண்ண உடனே அவங்களே வந்து வீணை ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது திரும்ப அந்த ஆசை வந்துருச்சு. சரி, நம்ம வந்து ஒண்ணு டான்ஸ்ல நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். இன்னொன்னு வந்து நம்ம மியூசிக்லயும் ஒண்ணு பண்ணிருவோம். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்டாவது படிச்சிருவோம் வாழ்க்கையில. அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு தான் நான் வீணை ஸ்டார்ட் பண்ணேன். ஆம், எ அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆர்ட், ஸ்டடீஸ் அது 2மே எனக்கு வந்து எப்படி வருதுங்கிறது எனக்கு இன்னமும் தெரியாது. மேபி ஏதோ ஒரு ஜீன் காரணமா இருக்கலாம். ஏன்னா எங்க அம்மாவும் வந்து பயங்கரமா வந்து அ படிக்கிறவங்க, இது பண்றவங்க. பிளஸ் எங்க அப்பாவுக்கு வந்து போட்டோகிராஃபிக் மெமரி இருக்கு. சோ இது 2 இருக்கிறதுனால எனக்கு படிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேஷுவலா வந்துரும். எனக்கு தனியா வந்து நான் எஃபோர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. நான் ஒரு புக் படிச்சேன்னா, அந்த புக்க என்னால அப்படியே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எல்லாரும் நான் காப்பி அடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் காமிக்கவே செஞ்சிருக்கேன் மத்தவங்களுக்கு. அது நான் காப்பி அடிக்கிறது கிடையாது. என்னுடைய மெமரி பவர் தான் அது அப்படின்னு சொல்லி. ஆம், சின்ன வயசுல வந்து எங்க அப்பா வந்து ஃபோன் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ட்ட தான் சொல்லுவாங்க. சோ நான் ஒரு ஹியூமன் டைரி மாரின்னு வச்சுக்கயேன். அ எல்லா ஃபோன் நம்பர் கிட்டத்தட்ட பார்த்திருக்கேன். 500 ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிருந்தேன் நான் அந்த காலத்துல. சோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஞாபகம் வச்சிருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சோ 2மே எனக்கு வந்து எப்படி வருதுன்னா, ஒரு இதுல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. டச் வுட். அதுல வந்து ஹாப்பி தான். அ அத கன்டின்யூ பண்ணணும். சோ வீணையில இப்ப வந்து ஏதாவது ஒண்ணு நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதுதான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏஜ் இஸ் நோ லிமிட் இல்லையா? எப்போ நீ கத்துக்கணும்னு நினைச்சாலும் யூ கேன் ஸ்டார்ட். ஸோ நீ வந்து இப்பதான் வீணை கத்துட்டு வாசிக்கிறன்ற மாதிரி இல்லவே இல்ல. ரொம்ப அழகா வாசிக்கிற. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ டி. இன்னொரு கொஸ்டின் எனக்கு இருந்தது ஜென்ரலா. இப்ப உங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து பயங்கர பாப்புலர்.
அப்புறம் நீ வந்து ஒரு பாப்புலர் ஐ ஷுட் சே தட் வெரி வெல் நோன் டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்க பட்டிமன்றம் அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ நீ வந்து சிங்கிள் கிட். உன்னோட லைஃப்ல வந்து ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது நீ ஷேர் பண்ணணும்னு விரும்புறியா? இல்ல மக்களுக்கு வந்து சிங்கிள் கிட்டா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தருவியா? ஸோ சிங்கிள் கிட்ங்கிறதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம். ஓகே. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஓகே. ஒரு ஒரு அண்ணனோ, ஒரு தம்பியோ, இல்ல அக்கா, தங்கை அந்த மாரி இருக்கணும் அப்படின்னு ஏங்கியிருக்கேன். இல்லன்னாலும் தனியா இருக்கிறப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. நீ எல்லாமே தனியா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கைடன்ஸே இருக்காது. ஸோ இங்க யுஎஸ்ல வந்து வேற விஷயம். பட் இந்தியால பொறுத்த மட்டும் நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து ஓகே ஒருத்தர்கிட்ட பேசுறது கரெக்ட்டா, ஒருத்தர்ட்ட பேசுறது தப்பா அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு தெரிய போறதில்ல. நம்ம வந்து குட் டச், பேட் டச் இங்க சொல்லி தர்றோம். ஆனா அங்க வந்து அந்த மாரி யாரும் எதுவும் சொல்லி தர்றதில்ல. ஸோ ம். நெறைய இது பார்த்தேன்னா, என்ன சுத்தியே நெறைய விஷயங்கள் வந்து அந்த கேட்டகரில இருக்கும். ஓகே. ம். அப்படி இருக்கிறப்போ, நமக்கு இன்னும் பயம் தான் ஜாஸ்தியாகும். இல்லையா? நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து சொன்னாலும் வந்து அது அது அந்த ரைட் ஆங்கிள்ல போகாது. ஸோ ம். அது வந்து வேற மாதிரி தான் போகும். அப்போ வந்து நான் என்னவோ எங்க அம்மாவோட கெரியர நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துரும். ரைட்? ம். அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. அதனாலயே நான் வந்து ரொம்ப ஒரு அலோன் கிட்டா இருந்தேன். ஒரு ஒரு பய பயந்த சுபாவம் உள்ள கிட்டா தான் இருந்தேன் நானு. ரொம்ப ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆனது எனக்கு அந்த ஒரு விஷயம் சிங்கிள் கிட்ன்ற விஷயம். அதனாலயே நான் வந்து எனக்கு குழந்தைங்கன்னு பொறக்கிறப்ப நான் வந்து 2வது வேணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு நெனச்சேன். ஆனா இப்ப வந்து ஐ கேன் ஃபீல் இட். இப்ப நான் என்னெல்லாம் அனுபவிக்கலையோ, இப்ப என் பசங்க 2 பேரும் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஷேர் ம். பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடுவாங்க தான். ஆனா, அ உ அவன் எப்ப காலேஜ்ல இருந்து வருவான்? நான் வந்து படத்துக்கு போணும். 2 பேரும் சேர்ந்து போணும். நாங்க 2 பேரும் வந்து அ இல்ல எனக்கு வந்து திடீர்னு எனக்கு ரிஷி கிட்ட பேசணும்னு தோணுதுன்னு சொல்லுவான் ஷானு. ஸோ ம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் வச்சுக்கிறாங்க. அந்த ம். ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து இல்லாம போயிடுச்சே! அப்டின்ற ஏக்கம் எனக்கு இன்னமும் இருக்குன்னு வச்சுக்கயேன். அதனால தான் ம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப மினிமல். அ ஒரு 3, 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்னு. அட் த சேம் டைம் ரிலேட்டிவ்ஸ் அப்டின்னா, என்னைய சுத்தி யாருமே இல்லாத மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் வளர்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கெரியர் ஃபோகஸ்டா பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப, அந்த கெரியர் ஃபோகஸ்டோட சேர்ந்து பசங்களையும் எப்படி நம்ம வந்து ம். வளர்க்கணும்? அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தோணணும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தோணணும். இப்ப அந்த ஒரு லெசன்னால நான் வந்து என் பசங்களுக்கு இருக்கிறப்ப என்ன பண்ணேன்னா, நான் ம். எப்பயுமே இருந்தேன். லைக் நான் வந்து வேலைக்கு போனாலுமே, ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்குன்னு வந்து ஸ்கூலுக்கு போணும். இல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பட் நான் போய் போய் நிப்பேன். அங்க போய் நிப்பேன். அவங்களுக்கு வந்து நான் நிக்கிறேன். நான் வந்து நிக்கிறேன். அவங்களுக்காக நான் இருக்கேன்றதே ஒரு தனி ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். என்னையவே மாத்திக்கிட்டேன். கெரியர் ஃபோகஸ்டா மட்டும் இல்லாம, நம்ம வந்து இதுவும் இருக்கணும். பசங்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும் அப்டின்ட்டு. இப்ப கேட்கறாங்க திரும்ப, "உன்ன யார் இருக்க சொன்னா?" அப்படின்னு. பட் அப்ப ஆமா. ஒரு யா. அழகிய கூட வந்து நம்ம வந்து நிக்கணும் அப்படின்னு நிக்கணும்னு கேட்கிறப்ப நம்மால அவாய்ட் பண்ண முடியுமா இட் சொல்லு? மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். அப்சல்யூட்லி. கண்டிப்பா. நான் வந்து நெறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மெட்டி. ம். ஆம், சின்ன வயசுல வந்து நான் வாங்காத பிரைஸே கிடையாது. ஆனா, ம். நெறைய நான் பிரைஸ் வாங்குறப்போ வந்து என் பேரன்ட்ஸ் இருந்து பார்த்துருக்காங்களான்னு கேட்டா, நாட் மெனி. ஓகே. ம். ஸோ நான் ஸ்டேட் வைட்ல வந்து நான் பிரைஸ் வாங்கினேன். இதுல கட்டுரை போட்டிலலாம் பிரைஸ் வாங்கினேன் நானு. தமிழ் இதுல வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங்ல வாங்கினேன் நானு. அந்த மாதிரி வாங்குறப்ப எல்லாம் நான் வந்து, ஐயோ! ஒரு விதத்துல நமக்கு வந்து அந்த அவர அப்ரிஷியேட் பண்ணிற மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க அம்மா, அப்பா வந்து அவங்களுடைய சைட்ல பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். நான் இல்லன்னு சொல்ல கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா அந்த நேரம் என்னுடைய ஏக்கம் இருந்தது தான். ஓகே. ஓகே. சோ அது அதுல கோ ஹெட், கோ ஹெட். அந்த அந்த ஏக்கம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் வந்து சில நேரம் வந்து யோசிப்பேன் நானு. எங்க அப்பா கிட்டலாம் நான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுருக்கேன். "நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டா, அப்படி பண்ணிட்டு போயிட்டான்ட்டு." பட் இருந்தாலும்
நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து கெரியர் ஃபோக்கஸ்டா இருந்தாலும், கொஞ்சம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம குழந்தைங்களுக்குன்னு டைம் ஒதுக்கணும். அவங்ககிட்ட நம்ம உட்கார்ந்து கேட்கணும். அவங்க சொல்றத நம்ம கேட்கணும். அதுதான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து பெண் குழந்தைங்களா இருந்தா, அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. பசங்களா ம்ஹ்ம். இருந்தாலும் ஓப்பனா சொல்லுவாங்க. அது வந்து நான் கத்துக்கிட்டது, நான் வந்து கத்துக் குடுக்குறதும் கூட. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல வந்து சில அ இஷ்யூஸ்லாம் நம்ம பேசுறதுக்கே பயப்படுவோம். டபு அப்படின்னு சொல்லிட்டு. நீ குட் டச், பேட் டச் எல்லாம் சொல்றல்ல. எஸ். ஆம், நான் இப்போ நெறைய பேர் பேசி பார்க்கிறேன். ஐ ஹோப் இட் கன்டினியூஸ். எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம பேசுறதுனால இதுல நிக்குமான்னு இல்ல. பட் அவங்களுக்கு வந்து தெல் பி அவேர். சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமா. அது மட்டும் இல்லாம பசங்க அப்படின்னு இருந்தான்னா, நான் ம். வந்து சின்ன வயசுலயே நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எனக்கு பீரியட்ஸ் என்னால வந்து முடியல அப்படின்னா கூட, ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதையுமே நான் சொல்லிக் குடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சோ, ஓகே. அவங்களுக்கு தெரியும். இந்த சமயம் வந்து அம்மாவால வந்து முடியல அப்படின்னா, வி ம். ஹேவ் டு ஹெல்ப் ஹர். அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு இது என்ன வாங்கணும்? ச சப்போஸ் என்னால போய் வாங்க முடியல அப்படின்னா, நான் வந்து பசங்ககிட்ட சொல்லி என்னால கொண்டு வர சொல்லணும், ஆர் இது பண்ணணும் அப்படின்னா கூட, அந்த அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லிக் குடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்ற? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. பட் அப்பல்லாம் நான் வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு பொண்ணுன்னு கிடையாது. அப்படி இல்லாதப்போ வந்து பசங்களுக்கு இருந்தா தான் அந்த நாலேட்ஜ் இருந்தா தான், அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோ, ரைட் அவங்களுக்கு குழந்தை பொறக்கிறப்பயும் அவங்க அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும். கண்டிப்பா. எல்லாத்தையும் மூடி, மூடி, மூடி வைக்கிறதுனால வந்து ஒரு யூஸும் கிடையாது. ம்ஹ்ம். இத தெரிஞ்சுக்கிறதுனால பசங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது. அப்படின்னு சொல்லி கண்டிப்பா. நான் வந்து சண்டை போட்டு தான் இதெல்லாம் நான் வந்து நெறைய சொல்லிக் குடுத்துருக்கேன் கூட என் பசங்களுக்கு. இத பத்தி ஒரு அவேர்னஸும் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி ரொம்ப சீரியஸா பேசிட்டோம். நெறைய இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. இன்ஸ்பிரேஷனல் இருந்தது. அம் கொஞ்சம் நம்ம டிவியேட் பண்ணி கொஞ்சம் கேஷுவலா பேசலாம். சோ, ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் உன்னோட ஸ்கின் கேர் ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்கிரவுண்ட். இப்ப நம்ம 2 பேரும் க்ளோஸ் டூ 50 இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல 50 ஆகப்போது. அ எனி ஸ்கின் கேர் அட்வைஸ் தட் யூ கேன் கிவ் அஸ்? நான் ஸ்கின் வந்து பயங்கர க்ளோயிங்கா இருக்கு. 50ன்னா கண்டிப்பா யாரும் 50 நான் ஏன் 50, 50ன்னு சொல்றேன்னு தெரியல. 45 பிளஸ்ன்னே வச்சுக்கலாம். ஆ கண்டிப்பா 45 பிளஸ்ன்னா யாரும் சொல்லப் போறதில்ல. எனி அட்வைஸ் யூ லைக் டூ கிவ்? ஃபர்ஸ்ட் திங் நல்ல தூக்கம் வேணும். ஓகே. 2வது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலி இருக்கணும். இது ம். 2ம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஓகே. இது 2ம் இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸ் க்ளோ இருக்கும். இது போக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் எதுனாலும் சரி, எல்லாத்துலயுமே அந்த இந்த ஸ்கின்னுடைய இது பண்றதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டர்மெரிக், ம்ஹ்ம். டொமேட்டோ கூட ஓகே. ம். பொட்டேட்டோ, டொமேட்டோ, ரைஸ் ஃப்ளார் அண்ட் பேசன் ஃப்ளார் இதுல எல்லாம் வந்து ஒவ்வொரு இதுவும் இருக்கு. ஸோ சின்ன வயசுல குழந்தைங்களுக்குலாம் வந்து அ அ இந்த கடலை மாவு வச்சு குளிப்பாட்டி விடுவாங்க. ரைட்? அந்த மாதிரி எல்லாம் அப்பல்லாம் நான் வந்து எதுவுமே செய்யல. பட் எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எப்ப வந்ததுன்னா, இந்த கோவிட் சமயத்துல தான் எனக்கு வந்து ம். இந்த ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ஆக்னீஸ் அண்ட் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ ம். வந்து நான் படிச்சு பார்க்கும்போது எல்லாம் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்க்கு போங்க. நீங்க வந்து வெறுமனே கடலை மாவு போட்டு தேய்ச்சு குளிச்சுக்கோங்க. அப்படிதான் அந்த மாரி தான் இருந்தது. எனக்கு ம். என்னன்னா, எனக்கு மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். சின்ன ம். வயசுல. ஆனா போட்டோம்னா நம்ம வந்து ஃபேஸ் எல்லாம் ஏதோ மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி நம்ம வந்து மஞ்சள வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிச்சு நான் பார்க்கும்போது, சோப்பா பண்ணா என்ன? அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. சரி. ம். நம்ம வந்து எனக்கு எப்பயுமே நான் தான் வந்து இது அ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்குற ஆளு நான் தான். அதனால நானே ஒரு சோப்ப கிரியேட் பண்ணேன். பண்ணிட்டு நான் எனக்கே பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப புடிச்சது. அம் இம்மீடியேட்டா போகாது. பட் அந்த ஒரு ஒரு க்ளோ குடுத்துச்சு எனக்கு அந்த சோப்பு. சரி, ம். நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்கிரீடியன்ட்ஸ் எதுவுமே போடாம எல்லாமே ஆர்கானிக்கா, நேச்சுரலாவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ம். சோப்ப பண்ணி நான் நான் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம எங்க வீட்ல எல்லாரும் யூஸ் பண்ண வச்சேன் நான். ஆ ம். எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் சர்ப்ரைசிங்லி எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. பசங்களுக்குமே பிடிச்சிருச்சு. என் பையன் வந்து, "மாம் திடீர்னு வந்து ஆக்னி ரொம்ப குறைஞ்ச மாரி இருக்கு எனக்கு. உன்னோட சோப் யூஸ் பண்ண உடனே" அப்படின்னான்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்துட்டு, சரி மஞ்சள் பசங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு வேற டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சார்கோல் சோப்புன்னு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் வெறும் வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே தான். ஓகே. ம். ம். ஒரு டொமேட்டோ ஜூஸ் எடுத்து அத ஆட் பண்ணி சோப் பண்ணி பார்த்தேன். பொட்டேட்டோ எடுத்து பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு எஃபெக்ட் உடனே குடுக்குது அது. அது நம்ம வெறுமனே அந்த டவ் சோப் யூஸ் பண்றோம், இல்ல நிவ்யா சோப் யூஸ் பண்றோம். எது யூஸ் பண்ணாலும் விட, இந்த ஃபேஸுக்கு மட்டும் நம்ம ஒரு நேச்சுரல் இது வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. அது நானும் அதுல ஒண்ணு சொல்லியே ஆகணும். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் உன்னோட சோப்பு. இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் லாஸ்ட் கோவிட்ல இருந்து வெரி, வெரி எஃபெக்டிவ். நீ சொன்னல அந்த மஞ்சளோட ஸ்மெல்லு, அது சான்ஸே இல்ல. கண்டிப்பா மதுரை ஞாபகம் வந்துடுது அந்த ஸ்மெல் இருந்தாலே. அண்ட் இட்ஸ் வெரி, வெரி, வெரி என்னோட அழகும் அதான் காரணம். அது ஐ அம் ஹேப்பி டூ ஹியர். ஏன்னா இந்த மஞ்சள் ஸ்மெல் அப்படின்னு என்னைய இன்டியூஸ் பண்ணது எங்க அம்மா. ஏன்னா அம்மாவுக்கு மஞ்சள் அந்த இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்மெல் பிடிக்குமா. அவங்க சொன்னாங்க, "நீ திரும்ப இந்த ஆர்டிபிஷியல் ஆயில்லாம் போடாம நீ வெறுமனே எனக்கு அந்த மஞ்சள் ஃப்ளேவரோடயே எனக்கு குடு" அப்படின்னாங்க. சோ அது அவங்களுக்கும் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கயேன். வயசானவங்க. பட் அவங்களுக்குமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. இங்க நெறைய பேர் என்கிட்ட தனியா ஸ்பெஷலா ஆர்டர் குடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ முல்தானி மிட்டி சோப்பு, அலோவேரா சோப்பு இந்த மாரி அதாவது யார் யாருக்கு என்னென்ன ஸ்கின்க்கு ஏத்த அளவுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் சோப் பிரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன் நானு. சோ அதுவும் ஒரு ரீசனு. இப்படியெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணது தான் நான் சொல்லுவேன் நானு. கொஞ்சம் அந்த அந்த வர்ற ஸ்டேஜ்ல நான் இதுக்கு மாறுனதுனால, எனக்கு இன்ஃபாக்ட் குறைஞ்சிடுச்சு. நல்லாவே குறைஞ்சிச்சு ஸ்கின்ல. ஆ அந்த பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சுருச்சு இப்போ. அதனால இப்ப நம்ம வியூவர்ஸ் எல்லாம் யாராவது ஆர்டர் பண்ணணும்னா நம்ம லிங்க் ஏதாவது குடுக்கலாமா? இல்ல உனக்கு டைரக்ட்டா WhatsApp அந்த மாரி? டைரக்ட்டா வாட்ஸ்அப் பண்ணிட்டாலே போதும். என்னோட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். சோ ஃபிரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம ஃபிரெண்ட்ஸ்க்குள்ள தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கேன். இங்க கம்யூனிட்டிக்குள்ள எனக்கு தெரிஞ்சவங்க, இங்க இருக்கவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாராவது தெரிஞ்சவங்க இது பண்ணாங்கன்னா, உன் மூலமா என்கிட்ட சொல்லலாம். இல்ல என்கிட்ட என் நம்பர் டைரக்ட்டா குடுத்துட்டேன்னா, அவங்க என்கிட்ட டைரக்ட்டா கூட நான் இது பண்ணாலும் நான் பண்ணி ஷிப் கூட பண்ணிருவேன். ஆசம், ஆசம். தேங்க்ஸ் டி. ஆனா நீ இப்போ ஏதாவது ஒரு டிப் குடுக்கணும். ஒரு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெட்யூஸ் ஆகணும். ஸ்கின் க்ளோயியா இருக்கணும் அப்டின்னா, நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு வீட்ல வச்சு பண்ற மாரி ஏதாவது டிப் இருக்கா? ஸோ, அ நான் சொல்றது கடல மாவு தான். கடல மாவு யோகர்ட்ல போட்டு மிக்ஸ் பண்ணி, சும்மா நம்ம மூஞ்சில தடவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். சோப்பே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஓகே. ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். அதுவே நல்ல பிரைட்னஸ் குடுக்கும். ஸோ, டான் கொஞ்சம் போணும் அப்டின்னா, கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். லைக் கொஞ்சம் ஸ்கின் ட்ரை ஆகுது அப்டின்னா, ம். ஹனி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் நல்ல மாய்ஸ்சர் குடுக்கும் அதுக்கு. ஸோ, ஓகே. இது நான் சும்மாவே ஜெனரலா ஃபாலோ பண்றது தான். நம்ம ஓகே. சண்டே ஏதாவது டைம் கிடைக்கிறப்போ, நம்ம கடலை மாவு தான் வச்சிருப்போம்ல எப்பயுமே. அத டக்குன்னு எடுத்து யோகர்ட்ட மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு ஃபேஸ்ல போட்டுட்டு, ஒரு இது மாரி பண்ணிட்டு, அ 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாரி பண்ணாலே டான் போயிடும். இந்த இதெல்லாம் போயிடும். வெரி நைஸ், வெரி நைஸ். சோ இது தவிர்த்து நம்ம ஜெனரலா இப்போ லேட்டஸ்ட்டா நான் நெறைய பேர பார்க்கிறது ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் பண்றாங்க. சோ லேடீஸ் மசில் பில்ட் பண்றதெல்லாம் நம்ம வென் வி வர் குரோயிங் அப் அப்படி யூசுவலா யாரும் பண்றதில்ல. ஆனா இப்போ நம்ம ஆஸ் வி ஏஜ் நம்ம மசில் எல்லாம் டிப்ளீட் ஆகும் அப்படிலாம் தெரிஞ்சு நம்ம வி புட் அன் எஃபர்ட் டு ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங். சோ ஐ சீன் உன்கிட்ட நெறைய சேஞ்சஸ் பார்த்திருக்கேன். சோ ஹவ் டிட் யூ கெட் இன்டு இட்? எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? சோ எனக்கு என்னோட கிராஃப் எப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் லைன் கிடையாது. ஓகே. நான் ஸ்டார்ட்டிங் கல்யாணத்தப்ப ஒல்லியா இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, எல்லாம் மேல இப்படி போயிட்டு வர்ற கிராஃப் தான் எனக்கு. சோ ஃபுல்லா ஹெவி வெயிட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வெயிட் குறைக்கிறது, வெயிட் கூடுறது அந்த மாரி தான் நான் எனக்கு ஃபுல்லா இருந்திருக்கு இதுவரைக்கும். ஆம் ஒரு என்னால மெயின்டெயின் பண்ண முடியல. நான் வெயிட் லூஸ் பண்ணாலுமே மெயின்டெயின் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நான் என்னுடைய ஃபோக்கஸ் கார்டியோல தான் ரொம்ப இருந்தது. எனக்கு ரன்னிங் ரொம்பவே பிடிக்கும். சோ ம்ஹ்ம். நான் மாரத்தானுக்கு ஓடுறதுக்காக நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ எவ்ரிடே நான் ஒரு கிட்டத்தட்ட 13 மைல்ஸ் ஓடுவேன்னு வச்சுக்கயேன். அ 13 மைல்ஸா? 13 மைல்ஸ் ஓடுவேன். ரொம்ப ஈஸியா ஓடிருவேன். ஆனா, அது அது எனக்கு ரொம்ப ஈஸியா ஓடிட்டு இருப்பேன். ட்ரெட்மில்ல மட்டும் இல்லாம, இங்க டெக்சாஸ் வந்ததுக்கு அப்புறம் வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால,
வெளியிலயும் ஓட ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஸோ வெளியில ஓடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிட்டே இருப்பேன் நானு. ஸோ எனக்கு ரன்னிங் அதெல்லாம் தான் இருந்ததே தவிர்த்து, வெயிட் ட்ரெய்னிங் அப்படின்னு எதுவுமே பண்ணல. பட் என்ன ஆகும்னா, ரன்னிங்ல இருக்கிற ஒரே பிரச்சனைன்னா, ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்ததுன்னா, நம்ம வந்து ம். அப்படியே நிப்பாட்டிருவோம். ஸோ நம்ம ரன்னிங்க நிப்பாட்டிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து வெயிட் போட ஆரம்பிச்சுரும். ஸோ இப்ப ம். எனக்கு வந்து நான் ஹையஸ்ட் பார்த்தேன்னு வச்சுக்கயேன், நான் 175 பவுண்ட்ஸ் வரைக்கும் நான் இருந்தேன். ஓகே. 2 குழந்தை பெத்த பிறகு வந்து அந்த வெயிட் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரன்னிங் பண்ணி நான் கிட்டத்தட்ட 120 வரைக்கும் நான் வந்து வந்துட்டேன் நான். ஆனா இன்ஜுரி ஆனதுல அகைன் திரும்ப அதே வெயிட்க்கு போயிட்டேன் நான். சோ அப்ப வந்து என்னுடைய பிசிஷியன் என்ன சொன்னாங்கன்னா, "நீ டயட்ட சேஞ்ச் பண்ணணும் ஒண்ணு. நீ வந்து புரோட்டீனே ஆட் பண்ண மாட்டேங்கிற. அதனால உன்னோட பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிடுது. நீ எது பண்ணாலும் சரி வீக் ஆயிடுது. அதோட சேர்ந்து வெயிட் ட்ரெய்னிங் வந்து பண்ணல அப்படின்னா, உனக்கு வந்து இந்த வெயிட் திரும்ப 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 ஆட் ஆகும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து போய் வந்து ஜிம்ல ஸ்பெசிஃபிக்கான ஒரு ட்ரெய்னிங் போய் நான் ஜாயின் பண்ணேன் நானு. 2 இயர்ஸ் பேக் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா, அத வந்து நான் பயங்கர ஒரு எஃபோர்ட் எடுத்து நான் போய் பண்ணேன். 6 மந்த்ஸ் எனக்கு வெயிட்டே குறையல. ம். ஒண்ணுமே ஆகல. ஏன்னா, அது வந்து பியூர் 20 மினிட்ஸ் வந்து கார்டியோ இருக்கும். ஆ ம். 30 மினிட்ஸ் வந்து ஃபுல்லா வெயிட் ட்ரெய்னிங் இருக்கும். ம். உனக்கு ஒரு டிஃபரன்ஸும் தெரிய போறதில்ல இனிஷியலி பார்த்தேன்னா. சோ ம். நான் வெயிட்டே குறையவே இல்ல. என்னடா இது அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, ஐய்யய்யோ! சரி ஓகே. அப்படின்னு நான் வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த இது விட்டுருவோம், விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நெனைப்பேன். பட் என்னுடைய அந்த நெவர் கிவ் அப் இருக்கு இல்லையா? என்னோட ம். மென்டாலிட்டி இது விட்டு குடுக்காது. சரி பரவால்ல. என்னத்தான் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்பா, நானா 2த்துல ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி வெயிட்ட தூக்க ஆரம்பிச்சேன். இது பண்ணேன். எல்லாம் பண்றப்போ வந்து என்னுடைய ட்ரெய்னர் கூட வந்து அவர் சொன்னாரு, "நல்லா அப்படியே நரம்பெல்லாம் புடைக்குது. நல்லா கிளீனா தெரியுது." அப்படி இப்படின்றப்ப நமக்கே ஒரு இது வந்துரும். ஓ! ஓகே நமக்கே வெயிட் எல்லாம் போடுறோம் போலயே நம்ம மசில்லாம் பில்டப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆனா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கட 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 கடன்னு வெயிட் குறைய ஆரம்பிச்சது. வெரி நைஸ். அந்த நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து மசில் நல்ல பில்ட் ஆச்சு எனக்கு. ஸோ என்னுடைய பிஎம்ஐயும் நல்ல இம்ப்ரூவ் ஆச்சு. அ மசில் ஃபேட்டும் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. நான் வந்து ஐ திங்க் 16, 17% இருந்தேன்னு நெனைக்கிறேன். ஸோ ம். இப்போ வந்து க்ளோஸ் டூ 35, 38% வந்து இருக்கேன் நானு. என்ன பொறுத்தவரைக்கும் தட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மென்ட். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வந்து பார்க்குறப்போ வந்து என்னோட கையிலயோ இது பண்றப்போ வந்து ஐ ஃபீல் ரியலி குட். ஒரு ஒரு இது தூக்கணும் அப்படின்னா கூட என்னால முடியுது. ஆம், இது வந்து நமக்கு வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா, நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த் ரொம்பவே குறையும். ம். அந்த மாரி இருக்கும்போது, நம்ம இந்த எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா போட்டு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய வயசான காலத்துல அது ம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்து வெறும் 5 பவுண்ட், 10 பவுண்ட் எடுத்து மல்டிபிள் ரெப்ஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்து 50 பவுண்ட்ஸ், 100 பவுண்ட்ஸ்லாம் தூக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நான் ம். அந்த அளவுக்கு தூக்குனதும் கிடையாது. நான் தூக்குறது வந்து 10, 15 பவுண்ட்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ம். அதுக்கப்புறம் இப்ப இன்கிரீஸ் பண்ணி ஒரு 20, 25 கொண்டு வந்திருக்கேன் நானு. சோ அத கன்டின்யூ பண்றேன். அதையே தான் நான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன் நானு. வீக்லி 3 டேஸ் போவேன் ஜிம்முக்கு. அண்ட் இந்த இது பண்ணிட்டு இருக்கேன். டாக்ஸ் இருக்காங்க. எனக்கு 2 டாக்ஸ் இருக்கு. எனக்கு 2 ஒண்ணு அ ஜெர்மன் ஷெப்பர்ட். அவன் பேர் வந்து லியோ. சின்னது வந்து கோல்டன் ரிட்ரீவர் மைலோ. அதுங்க 2த்தையும் வாக்கிங் கூட்டு போறது இன்னொரு ஒரு டாஸ்க்கு. ஸோ கார்டியோ அப்படின்னு நான் வந்து அதுதான் வச்சிருக்கேன். ஒரு வாக்கிங் ஓ! காலையில வந்துடுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் 4 டேஸ் அ வீக் ஜிம் ரொட்டீன். ஸோ கன்சிஸ்டன்சி அப்புறம் வந்து நெறைய புரோட்டீன் இன்டேக். அது எஸ். 2ம் இம்பார்ட்டன்ட். ஆனா நான் இந்த கேள்வி கேட்கலான்னு வச்சிருந்தேன். உன்னோட 2 டாக்ஸ பத்தி. நீயே வந்து சொல்லிட்ட. ஸோ எனக்கு எந்த ஆங்கிள்லனா சரி ஜிம் போற, வொர்க் பண்ற, அஃப்கோர்ஸ் ஃபேமிலிக்கு குக் பண்ணணும். நடுவுல வந்து திடீர்னு இந்த பெயிண்டிங் எல்லாம் வேற பண்ற. திடீர்னு பார்த்தா சோப்பு பண்ற. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் கூட அப்புறம் இயரிங் எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தேல்ல ஒரு டைமு. அப்புறம் ஆமா. வந்து இந்த டாக்ஸையும் பார்த்துக்கணும். எப்படிடி உன்னால இது முடியுது? டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ற? ஸோ, அ பசங்க வந்து பெருசாகுற வரைக்கும் அவங்களுடைய கிளாஸஸ் அதுலயே எனக்கு போயிடுச்சு டைம். ம். ஓகே. ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுக்கயேன். ஒண்ணுமே பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற மாரி இருந்தது. எங்க அப்பா வேற இறந்திருந்தாங்க அப்போ.
சோ பயங்கர டிப்ரஷன் ஆயிட்டேன் நானு. ஓகே. என்னால அந்த அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே முடியல. ஆம், ஏன்னா அம்மாவுக்கும் நான் வந்து கொஞ்சம் இது பண்ணணும், ரைட்? அவங்க தனியா இருப்பாங்க. சோ அவங்களையும் வந்து நான் வந்து சமாதானப்படுத்தணும். அவங்களையும் அந்த இதுல இருந்து வெளியில கூட்டு வரணும். நானும் வெளியில வரணும் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரஷன் தான் ஆச்சே தவிர, கோவிட் வேற வெளியில போகவே விடலையா? என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அப்போ வந்து நான் சும்மா விளையாட்டா ஆரம்பிச்சது தான் இதெல்லாம். அந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து. ஆ திடீர்னு ஏதோ ஒரு படம் வெளியில இருந்தது. பார்த்துட்டு நான் பாட்டு ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாலாஜி வந்து பார்த்துட்டு கேட்டேன், "என்ன இவ்ளோ அழகா வரைஞ்சிருக்கியே! நீ ஏன் வந்து வரைய மாட்டேங்கிற?" அப்படின்னாங்க. "சோ உன்னைய வந்து நீயே ஆக்குபை பண்ணிக்கலாம்ல. இந்த மாரி என்னவாவது வந்து பண்ணிட்டு நீ இது பண்ணிக்கலாம்ல" அப்படின்னாங்க. அப்ப ஆரம்பிச்சது தான் அந்த பெயிண்டிங். ஓகே. அ சின்ன வயசுல வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து ரெக்கார்ட் நோட் புக்லாம் என்னோட ரெக்கார்ட் நோட் புக் தான் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸ்கூல்ல நெறைய வருஷம் வச்சிருந்தாங்க. ஏன்னா எக்ஸாக்ட்டா இருக்கும் அப்டின்னுவாங்க. புக்ல இருக்கிறத அப்படியே ரிப்ரொடியூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நானா படிக்கல. பட் அது அந்த ஸ்கில் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் ஏதோ எதேர்ச்சையா கண்டுபிடிச்சது தான். ஸோ அந்த இது பார்க்கிறப்ப நான் வந்து சரி சிம்பிளா வந்து நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. ஏதோ ஒண்ணு சும்மா பென்சில் ஸ்கெட்சஸ் பண்ணுவோம். ஆர் ராதர் வந்து இந்த இந்த மதுபானி பெயிண்டிங், இந்த கலம்காரி பெயிண்டிங்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கு. இது நம்மளே கத்துக்குவோம். ஏதோ ஒண்ணு கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான். அதாவது நான் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சும்மா உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு கத்துக்க போறேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன கத்துக்க போறேன்னு யோசிக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ எது வந்து மாட்டுதோ அவ்வளவுதான். அத ஆரம்பிச்சுருவேன் நானு. அத ஆரம்பிச்சு நானே வந்து YouTubeப பார்த்து கத்துக்கிட்டு, நானே வந்து நெறைய இது ட்ரை பண்ணி பார்த்து, அது ஓரளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியுது என்னால. சோ அந்த மாரி பண்ணேன் நானு. மெஹந்தி போட கத்துக்கிட்டேன். அந்த கோவிட் சமயத்துல தான் மெஹந்தி போட கத்துக்கிட்டேன் நானு. அந்த மாரி அதாவது எனக்குன்னு எப்ப போர் அடிக்குது எனக்கு டிவி பார்க்குற பெர்சனாலிட்டி கிடையாது நான். என்னால வந்து உட்கார்ந்து ரொம்ப நேரம் டிவி பார்க்கணும் அப்டின்னா என்னால முடியாது. எனக்கு தேவையானது இந்த மாதிரி வேற மாரி சேலஞ்சிங் ஆக்டிவிட்டீஸ். எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்டின்னே தெரியக்கூடாது. அத வச்சுட்டு நான் வந்து கத்துக்கிட்டு நானே செய்யணும். அந்த மாதிரி வந்து நானே என்னைய வச்சுக்கிட்டேன். ஆம் அந்த ஒரு விஷயத்துல வந்து ஐ அ அது அந்த ஸ்கில் எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மேபி ஆனா நான் நெறைய டிவி பார்ப்பேன்டி. ஆனா நீ சொல்ற அந்த YouTubeல இருந்து நெறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படின்றது வந்து ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் அது ரிலேட் ஆகும். அத இப்ப ஆர்ட் பண்றோமா, சோப் பண்றோமா அப்படிலாம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே YouTubeல இருக்கு. யாரும் சும்மா இருக்க வேணாம். எல்லாமே சும்மா இருக்கணும்னு இல்ல. ஆம் யாராவது ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப அவைலபிள். சாரி கோ அஹெட். படிப்புமே அந்த மாரி அகாடமிக்ஸ் வைஸும் ஏதாவது நம்ம வந்து சின்ன பசங்களுக்கு கூட நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீங்க வந்து Courseraல போய் வந்து இது படிக்க வேண்டியது தானே, அது படிக்க வேண்டியது தானே. நான் படிக்க மாட்டேன். என்னோட ஸ்டடியிங் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால படிக்க முடியாது. சோ சிம்பிளா நான் ரிட்டயர் ஆகுற டைம்ல வந்து எப்படி என்னைய நானே வந்து பிஸியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சோ அந்த வகையில வந்து அ இந்த இந்த இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல்ல பாட்டு பாடிட்டு இருப்பேன். ஓகே. ஒரு 1000 சாங்ஸ் பாடியிருக்கேன்னு வச்சுக்கயேன். எனக்கு மியூசிக்கே தெரியாது. ஆனா எனக்கு ஐ என்ஜாய் சிங்கிங். பாத்ரூம் சிங்கர் தான். தப்பும் தவறுமா தான் பாடுவேன். ஆனாலும் வந்து நம்ம பண்றத என்ஜாய் பண்ணி பண்ணா எந்த ஒரு விஷயமும் சரி, அது நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா. அவ்வளவுதான். தேங்க்ஸ் டி. இப்போ நான் என்ன யோசிச்சனோ இந்த ஸ்பாட்லைட் அப்படின்ற ஒரு சீரீஸ்க்கு அது வந்து ஒண்ணு நீ என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்க. இப்ப நம்ம பேசின எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி மத்தவங்களுக்கும் அது ரிலேட் ஆகும். தேங்க் யூ சோ மச். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ. வில் டாக் மோர். தேங்க் யூ. என்னைய ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ பண்ணி இது பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரும் என்னைய கூப்பிட்டதில்ல. அதனால அதனால உன்னோட சேனல் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. தேங்க்ஸ். ரொம்ப தேங்க் நன்றி. தேங்க்ஸ். பை. பை.